டிஎம்கே கவர்மெண்ட் டோட்டலி ட்ரெய்லர் அப்படின்றீங்க. திமுக அரசை அகற்றணும்னு சொல்றீங்க. திமுக அரசை அகற்றுவதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அணியோடு நீங்கள் இணைவீர்களா? நிச்சயமா இணைவோம். இன்னும் கொஞ்சம் பார்க்க போறீங்க, விரைவில் பார்க்க போறீங்க. அதுக்கு மேல எனக்கு இப்ப சொல்ல முடியல. கான்செப்டே அதுதானே. அது அதாவது திமுக மேல இன்னொன்னு, நான் இந்த 100 நாள் போனதுல ஒரு கிளாரிங் ஆன ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது சாதாரண கோபம் கிடையாது. காத்துட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது விவசாயிகளா இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி, மீனவர்கள் இருந்தாலும் சரி, நெசவாளர் இருந்தாலும் சரி, மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், தொழில் அதிபர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, வணிகர்களும் சரி, சிறு வணிகர்களும் சரி, பெரு வணிகர்களும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது அதிருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன். இது மைல்டு வார்த்தை, கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இப்போ ஆல் தே வாண்ட் இஸ் அ குட் ஆப்போசிஷன், நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க விரைவில் அறிவிப்போம். அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். எதுக்குங்க? தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படிதான் பார்க்க முடியும். தேர்தல் முடியட்டுங்க, அப்புறம் சொல்லலாம். நான் இருக்குங்க, நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க பல குறைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க அது நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்க்கவே இல்லை. நீங்க ஒல்லி இதுதான் பாக்குறீங்க தவிர அதை நீங்க பார்க்கல. நீங்க நிறைய சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, நெல்லுக்கு ஈரப்பதம் இப்ப 18 விழுக்காட்டுல இருந்து 22 விழுக்காடா உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவரு ஆஸ் யூஷுவல் கடிதம் எழுதியிருப்பார். அதாவது போராட்டம், அதுதான் ஒரு இதுக்கு நான் கேட்கிறேன், ஏன் நீங்க கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்க கூடாது? நீங்களும் கொடுக்கலாம் இல்ல, மத்திய அரசு கொடுக்கணும், ரைட்டு. ஏன் நீங்க கொடுக்கறது? நெல் கொள்முதல் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல 2500 ரூபாய் ஒரு டன், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் நாங்க சொன்னது நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னது 2001 2021 அறிவிச்சாங்க. அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது கிட்டத்தட்ட 1800 ரூபாய். இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி 2450 ரூபாய். 2500 ரூபாய் கொடுத்து ஒன்னும்